தந்தையே உங்களை வணங்குகிறோம். வேட்டவலம் பங்கின் விக்காரிட்டி ஃபாதராகவும் திண்டிவனத்தில் கேட்டகிக் சென்டரில் நீங்கள் பணி செய்திருக்கின்றீர்கள். தாமஸ் கவாண்டஃபினுடைய அரும்பணிகளை பற்றியும் அவருக்காக வேண்டுதல் பற்றியும் நாங்கள் செயல்படுத்துகிறோம். ஒரு டிஜி பிரேயர் குரூப் மூலம் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பெறுகின்றோம். அதுக்குரிய தகவல்களையும் தந்தை பற்றி உங்களுடைய அனுபவ பகிர்வுகளை தெரிவிக்குமாறு கேட்டு. அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான நல்ல நாளிலே தந்தை கவாண்டஃபி பற்றி சொல்லுவதில், அவரை பற்றி சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், கவாண்டஃபி பற்றி நான் படிக்கின்ற பொழுது, நான் கேட்டகட்டிக்ஸில் MTH முடிச்சிருக்கிறேன். அது பற்றி படிக்கின்ற பொழுது அவர் செய்த அந்த மாதிரி தான் இன்று இந்தியா முழுவதுமாக பின்பற்றி வருவதை அறிந்து பார்க்கின்ற பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது. அந்த ஃபார்மேஷன் ஆஃப் கேட்டகிஸ்ட், அது மட்டுமல்ல, ஒரு கேட்டகிஸ்ட்டை பற்றிய ஒரு விழிப்புணர்வை, அவர்களுக்கு உரிய உற்சாகத்தை கொடுத்தவர் என்பதை பார்க்கின்ற போது கவாண்டஃபி தந்தை அவர்களை தான் நாம் சாரும். அவர் பின்பற்றிய அந்த மாடல் தான் இன்றும் கூட நம்முடைய இந்தியா முழுவதுமாக இதை பின்பற்றி வருகிறார்கள் என்பதை நான் அறிவேன். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்தியாவினுடைய எல்லா நிலையிலும் பார்க்கும்போது திண்டிவனம் சென்டரை பற்றி தான் அதிகமாக பேசுவார்கள். அது மட்டுமல்ல, அவர் உருவாக்கிய அந்த கேட்டகிஸ்ட் கும் டீச்சர், அந்த ஒரு பணி என்பது எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். இன்று கூட பல பங்குகளிலே அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் தான் இன்னும் பங்கு தளத்திற்கோ அல்லது திரு அவைக்கோ மிகவும் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். அவர்கள் தனது ஆசிரியர் பணியை செய்து கொண்டு தனது வேதியர் பணி என்று சொல்வதற்கு பதிலாக ஒரு மிஷனரியாக, உண்மையான மிஷனரியாக இருப்பது பார்க்கின்ற பொழுது தந்தை கவாண்டஃபி அவருடைய அந்த முயற்சி தான். அது மட்டுமல்ல, அவரை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். காரணம், அவருடைய செயல்தான் இன்று தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதற்கும் ஒரு பெரிய ஒரு மிஷன் ஒர்க் இந்தியாவில் உருவாவதற்கு ஒரு காரணமாக இருப்பதில் நாம் அனைவரும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இறைவனுக்கு அவர் கொடுத்த அந்த கொடைக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி. நன்றி ஃபாதர். இந்த திருவண்ணாமலை மறைவட்டத்தில் பௌத்திரம், இளையாங்கண்ணி, நம்மளுடைய திருவண்ணாமலை வேட்டவலம் பங்கு ஆசிரியர்களை சந்தித்தோம். அந்த டஃபி ஈர்க்கப்பட்டு பற்றாளர்களாக இருப்பதை அறிகின்றோம். ஆகவே நம்ம சார்ந்த பகுதியில் இதை மேலும் முன்னெடுக்க நம்ம ஒரு யோசனை சொல்லும். நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும். காரணம், அதற்கு முழு தகுதியும் தந்தை கவாண்டஃபி அவர்களுக்கு இருக்கிறது. அவரால் அதிகமாக பயன்பெற்றவர்கள், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தவர்களை நாம் இப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இதை நாம் மக்களுக்கு அவருடைய மாணவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களோ, அவரால் பயிற்சி பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களோ நிச்சயமாக முன் வருவார்கள். கண்டிப்பாக அதை நாம் அனைவரும் செய்ய வேண்டும். இதை ஒவ்வொரு பங்கு தளத்திலும் பங்கு தந்தையின் மூலமாக நாம் அறிவித்து, கண்டிப்பாக கவாண்டஃபியை பற்றி பேசுகின்ற பொழுது அவர்கள் ஆடினாலும் அவர்கள் சதை ஆடும் என்பது போல நிச்சயமாக அவர்கள் வருவார்கள் என்பது எந்தவித ஐயமும் இல்லை. இதை ஒவ்வொருவரும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பணியை செய்கின்ற இந்த குழுவிற்கு நிச்சயமாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், இது காலம் கடந்து செய்த செயலோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. நாம் எப்பொழுது செய்திருக்க வேண்டும் தந்தை அவர்களுக்கு, இப்பொழுதாவது நாம் செய்கிறோம் என்பதை நினைத்து பார்க்கின்ற போது பெருமையாக இருக்கிறது. இதை ஒவ்வொருவரும் இதை செய்ய வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் நன்றி ஃபாதர். 26ஆம் தேதி நீங்கள் ஒரு சொல்லியிருக்கிறீங்களா தகவல், அது கொஞ்சம் 26 நமது வேட்டவலம் மறைக்கோட்டத்திற்கு நமது வேலூர் மறையாயர் மேதகு டாக்டர் அம்ரோஸ் அவர்கள் வருகிறார்கள். அந்த நேரத்தில் எல்லா மறைக்கோட்டத்தில் இருக்கிற தந்தையர்கள் வேட்டவலத்திற்கு வருவார்கள். அவர்களை ஆயர் அவர்கள் சந்திக்கிறார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த கோரிக்கையை நீ சொல்லும் பொழுது நிச்சயமாக அது கண்டிப்பாக பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். நன்றி ஃபாதர். தேங்க்யூ.